நான் முன்பு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வெகு அபூர்வமான ஒன்றை கண்டேன். அங்கு நன்கு பணியாற்றும் ஒருவரை நின்று விடும்படி கூறினார்கள். பணித்திறனின் பிரச்சனை இல்லை, வாடிக்கையாளர்களிடமிருந்து புகாரும் இல்லை, வேலையில் பிரச்சனை இல்லை. அவரது மேலாளருக்கு அவரை பிடிக்கவில்லை, அது மட்டும்தான் பிரச்சனை. கருத்துகளில் மாறுபாடு, சிந்தனையில் மாறுபாடு, ஆற்றல் அதாவது செயல்திறனில் மாறுபாடு. அந்த மேலாளர் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணராதவர்கள் செய்கிறதை செய்துவிட்டார். தனக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக நினைப்பவரை தன் பணியை, தனது பதவியை பயன்படுத்தி நீக்கிவிட்டார். தலைமைத்துவத்தை பற்றி யாரும் பேச வேண்டுவதில்லை. தனிப்பட்ட வெறுப்பு நிமித்தம் நீங்கள் யாரையாவது அகற்றும் தருணத்தில் தலைவராக இருக்கும் தகுதியை இழந்துவிட்டீர்கள் என்றே அர்த்தம். உண்மையான தலைவர் எல்லோரும் தான் கூறுவதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டார். எல்லோரும் தங்கள் வேலையை செய்தால் போதும் என்று நினைப்பார். அவ்வளவுதான். உங்களைப் போலவே சிந்திக்கும் மக்களை கொண்டு ஒரு குழுவை உருவாக்குவது உங்கள் வேலை அல்ல. நிறுவனத்தை இன்னும் சிறப்பானதாக்கக்கூடிய மக்களை உருவாக்குவதே உங்கள் வேலை. அரசியல் நிலைப்பாடுகள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், ஆளுமை மோதல்கள் இவை எதுவும் செயல்திறன் சார்ந்த பிரச்சனைகள் அல்ல. பன்மை மனப்பான்மை கொண்ட குழுவை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறிகள். பன்மை மனப்பான்மை குழுக்கள் என்றால் கடினமான பிரச்சனைகளுக்கு உருப்படியான தீர்வுகளை அவர்களே தருவார்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவே ஒருவரை நீக்குவது உங்களை ஒருபோதும் வல்லவராக்கி விடாது. எப்படி தலைவராவது என்பது குறித்து நிதின் வர்மா இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.